செய்தியை பார்த்து வருகிறோம். திமுகவின் பொதுக்குழு ஜூன் 1ஆம் தேதி நடைபெற இருக்கும் நிலையில் அதில் கட்சி விதிகளில் திருத்தம் செய்ய முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், முழுமையான விவரங்கள். ஜூன் 1ஆம் தேதி திமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் மதுரையில் நடைபெற உள்ள நிலையில இந்த பொதுக்குழு கூட்டத்தில் சில கட்சி ரீதியான முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு திமுக தலைவரும் முதலமைச்சரும் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகிறது. திமுகவுடைய சட்ட விதிகளில் திருத்தம் செய்து திமுகவுடைய துணை பொதுச் செயலாளருடைய எண்ணிக்கையை உயர்த்துவதற்கான திட்டம் இருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. ஏற்கனவே 5 துணை பொதுச் செயலாளர் இருக்கும் நிலையில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில கட்சிகள்ல சில மாற்றங்களை செய்து இளைஞர்களுக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில அவர்களுக்கு கட்சியில் பதவி அளிக்கும் வகையில சில சட்ட திருத்தங்களை செய்ய இருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. அதே போல வயது மூப்பின் காரணமாக சரிவர செயல்படாத கட்சி நிர்வாகிகளுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்து அவர்கள் மீதும் முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் என்றும் அது குறித்து பொதுக்குழுவில் முதலமைச்சரும் திமுக தலைவரும் பேசுவார் என்ற ஒரு தகவலும் வெளியாகிறது. கட்சி விதிகளில் சில சட்ட திருத்தங்களில் திருத்தம் செய்து கட்சி பதவிகளில் இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில இந்த விதிகளில் மாற்றம் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகிறது. முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல்.